மாதவிடாய், தீட்டு, பீரியட்ஸ், வீட்டுக்கு தூரம், சம்ஸ் என்று பெண்களின் மென்ஸ்ட்ருவேஷனுக்கு விதவிதமான பெயர்கள். பேர் வச்சிங்களே சோறு வச்சிங்களான்ற கதையா உலகத்தில் உள்ள பல கலாச்சாரங்களில் மாதவிடாய் தடைகள் மற்றும் கட்டுப்பாடுகளால் தான் மூடப்பட்டிருக்கு. இந்தியாவில் சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் பெண்கள் வீட்டிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டு மாட்டு கொட்டகையில் மற்றும் ஊருக்கு வெளியில் இருக்க குடிசையில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இதில் சிலர் கடுமையான குளிர் தாங்க முடியாமல் இறந்தாங்க. குளிரை தடுக்க நெருப்ப மூட்டிய போது புகையினால் மூச்சு திணறல் ஏற்பட்டும் இறந்தாங்க. பாம்பு, தேல் மற்றும் காட்டு விலங்குகள் கடிச்சும் இறந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பெரும்பாலான பெண்கள் மாதவிடாய் ரத்த ஓட்டத்தை தடுக்க என்னென்னலாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு தெரியுங்களா? உகாண்டாவின் கரமோஜா பெண்கள் ஆட்டோட தோலை பாவாடையா அணிஞ்சிருக்காங்க. ஜாம்பியாவில் கிராமத்து பெண்கள் காய்ந்த மாட்டு சாணத்தை ஒரு துணியில சுற்றி பயன்படுத்துறாங்க. பெண் பிள்ளைகள் அம்மாவோட கிழிஞ்ச துணிக்குள்ள பருத்தி வயலிலிருந்து எடுத்து வந்த பஞ்ச துணியில சுத்தி பயன்படுத்துறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலனா தரையில ஒரு குழியை எடுத்து அதன் மேல நீண்ட நேரம் உட்கார்ந்துக்கிறாங்க. இதுக்கு பேரு மாதவிடாய் வறுமை, பீரியட் பாவர்ட்டி. மாதவிடாய் தயாரிப்புகள் கிடைக்காததால கையில என்ன கிடைக்குதோ அதை உபயோகிக்கிறாங்க. இதனால பல நோய் தொற்றுகளுக்கும் ஆளாகிறாங்க. இந்த பீரியட் பாவர்ட்டியை ஒழிக்க கென்யாவில் ஒரு புரட்சிகரமான முன்னெடுப்பை கொண்டு வந்திருந்தாங்க குளோரியா ஒர்போவா என்ற ஒரு தன்னார்வலர். அவரால் நிறுவப்பட்ட க்ளோ பேட் பேங்க் எந்த ஒரு பெண்ணோ தன் கனவு அடையறதுக்கு தடைகளை எதிர்கொள்ளக்கூடாதுன்ற முயற்சியில சானிட்டரி பேட் நன்கொடைகளுக்காக ஒரு 20 அடி கண்டெய்னர் நிறுவியிருக்காங்க. இது நாடு முழுவதும் பயணம் செஞ்சு கிராமங்கள்ல இருக்கும் பீரியட் பாவர்ட்டியால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போய் சேருது. மாதவிடாய் அவமானத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவும் இவங்க ஆப்பிரிக்காவில் முதல் மாதவிடாய் அருங்காட்சியகத்தையும் நிறுவியிருக்காங்க.